வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் மாறன். சரிங்களா? ஸோ அன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்போட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செய் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி அதை பற்றி 2-3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான், அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிற ஏர்ட்ராப் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் NFT கிளைம் பண்ணுறது எல்லாமே நான் நம்மளுடைய மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு பார்ட் 1 இருக்குது. ஸோ அந்த பார்ட் 1 நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் பார்ட் 1 போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய வீடியோஸு அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு அந்த ஏர்ட்ராப்போட ஒரு வேளை டெலிகிராம்லேயே என்னால் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர் த்ரெட்டு இது எல்லாத்தையுமே நான் போடுவேன். ஸோ மறக்காமல் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் வீடியோக்கான அப்டேட் வந்து நான் வந்து டெலிகிராமில் ஒரு போஸ்ட்டாக கொடுத்துட்டேன். மே 5 நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாம் பண்ண போகிறோம். நான் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? பிகாஸ் எனக்கு மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் கொஞ்சம் எரர் வருது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 6வது டாஸ்க் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ண போச்சில் டெலிகிராமில் அப்டேட் பண்ண போச்சில் அதை பண்ணவங்க வந்து இது வெரிஃபை ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு டூயல் டோக்கன் அப்படிங்கிற டோக்கன் வந்து நமக்கு வந்து வேலெட்டில் இருக்கணும். பட் ஆனால் அந்த டூயல் டோக்கனுக்கான சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதியே ஃபினிஷ் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் அந்த டோக்கனை பை பண்ண முடியாது. ஸோ இந்த டாஸ்க்கை விட்டுடலாம். பட் ஆனால் அப்புறம் இந்த 7வது டாஸ்க் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த டாஸ்க்கை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. லைக் உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து என்ன டோக்கன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த டாஸ்க்கு வெரிஃபை ஆயிரும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபை ஆகிருச்சா, அடுத்ததாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரிப்டோனைட் டிஸ்கார்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இவங்களுடைய இந்த கிரிப்டோனைட் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாசட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கார்டுக்குள்ளே போகும். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்களை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த க்ரீன் டிக்கை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வெரிஃபை ஆகிரும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்மளுடைய செய் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லீப் வாலெட்டு. இந்த அட்ரஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க ஃபாஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிடி டெஸ்ட் ஃபாசட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா FAUCET அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு USDT அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய செய் அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்திருப்பீங்களா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாட் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய வாலெட்டுக்கு USDT அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த அந்த வெப்சைட்டில் வந்துட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்டில் வந்து 100 USDT இருக்கிறத காட்டிடும். அடுத்ததாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிரிப்டோனைட் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மறுபடியும் எங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். 3 கூட கிளிக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் டேப்புக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லீப் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. லீப் வேலெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு. ஸோ நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய வேலெட் அட்ரஸ் காட்டிடும். சரிங்களா? அடுத்த டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 10 USDT அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வேலெட்லேருந்து. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓகே பண்ணி விட்டோடனே உங்களுக்கு டெபாசிட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பிளாக் சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகியிருக்கும். சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோனைட் அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செய் அவங்களே ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ட்விட்டர் யூசர் நேமை நீங்கள் இந்த இடத்துல போட்டு விட்ருங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ வந்து டிஸ்கார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மிஷன் 7 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ வாங்க 8வது மிஷன் எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8வது மிஷன் நம்ம இந்த வெப்சைட்டில் தான் முடிக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் ரெண்டையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டு கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்து விட்டு அக்செப்ட் ஆல் குக்கீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டோக்கனை நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ டோக்கனாக ஸ்வாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் டெரா அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செய் டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லீப் வேலட்டை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு லீப் வேலட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லீப் வாலெட் அட்ரஸ் வந்து மேலே காட்டிடும். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட எத்தனை செய் இருக்கோ அதில் ஒரு 0.1 செய். சரிங்களா? நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 0.2 செய்ய நான் வந்து இந்த ஆஸ்ட்ரோ டோக்கனை ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கன்ஃபர்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆகிருச்சு. சரிங்களா? சரி, வாங்க இப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஸோ எதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க பூலில் ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ 0.2 செய் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கன்ஃபர்ம் ப்ரொவைடிங் லிக்விடிட்டி அப்படிங்கிறதும் அதையும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் லீப் வாலெட்லேருந்து. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணுற டாஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி லிக்விடிட்டி ஆட் பண்ணுவான்னு கேட்பாங்க, நீங்கள் அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம மிஷன் 8 டாஸ்க் தான் முடித்தோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வாலெட்டில் செய் டோக்கன் இருக்கணும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும். நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ லிக்விடிட்டி ஆட் பண்ணீங்க என்ன ஏது எல்லாத்தையுமே கேட்டுரும். நீங்கள் அதையும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நியூ பூல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பக் வந்து அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து விருப்பம் இருந்து அப்படின்னா அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் டெஸ்டிங் சேட் அதில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ இவங்களே ஆஸ்ட்ரோ போட்டு அவங்களே ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிரும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்த டாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம அடுத்ததாக டெஸ்ட்நெட் பண்ண போகிற சைட்டு. நீங்கள் 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் லீப் வாலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லீப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு அப்ரூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மின்ட் அப்படின்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ட் யுவர் NFT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் செயின் அந்த லீப் வாலெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்து அப்ரூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NFT வந்து மின்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் வந்து செய் டெஸ்ட்நெட் மிஷன் 9 டாஸ்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் செய் ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த கோடட் எஸ்டேட் அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் போக சொல்லுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த
கோடட் எஸ்டேட் இவங்களையும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்கை ட்விட்டரு யூசர் நேமை இதில் போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ வாங்க 10வது டாஸ்க்கை முடிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இந்த வெப்சைட்டில் தான் டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ண போகிறோம் 11. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லீப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. லீப் வாலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபாசட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை சால்வ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் லீப் வாலெட்லேருந்து. நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. ட்ரேட் ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொலாட்ரல் சைஸ் அப்படின்னு இது நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் கெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக போகாது. லீவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொலாட்ரல் அப்படின்னு இருக்குதா, அதை வந்து கொஞ்சம் ஒரு $200 அப்படி அந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து லாங் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓப்பன் லாங் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் லீப் வாலெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓப்பன் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் இந்த மாதிரி காட்டிடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ எத்தீரியம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு $200 பக்கம் உள்ள எத்தீரியம் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு லீப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அக்செப்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பி டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் ஆகிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு சென்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய எல்பி சைஸ் வந்து காட்டிருச்சு. சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய 10வது டாஸ்க்கு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஆல்ரெடி 11 வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டோம் நம்மளோட வேலெட்டை. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி அந்த 0. எத்தீரியம் வந்து நம்ம வந்து ஃபாசட்லேருந்து கிளைம் பண்ணோம். மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பொசிஷன் ஓப்பன் பண்ணது, க்ளோஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி ஆட் பண்ணது எல்லாமே இதில் காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அந்த 11 இவங்களுடைய டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்கள ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய ட்விட்டர் யூசர் நேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சரி, இப்போ வாங்க 11th மிஷன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அடுத்த டாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ மெனு அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்து லீப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து லீப் வாலெட் நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே செய் அப்படிங்கிற இருக்கட்டு கீழே வந்து என்ன டோக்கன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா FABLE ஃபேபிள் இந்த டோக்கனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 ஃபேபிள் டோக்கன் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. சார் நான் வந்து ஒரு 100 ஃபேபிள் டோக்கன் பை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 0.11 செய் டோக்கனை நான் 100 ஃபேபிள் டோக்கனாக மாற்ற போகிறேன். ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் வேலெட்லேருந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்குவா அப்படின்னு நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வாப் ஆகிருச்சு. சரி, இப்போ வாங்க அடுத்து என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சைட்டில் தான் நம்ம வந்து அடுத்த டாஸ்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபேபிள் டோக்கன் வாங்கிட்டோம். இப்போ கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லீப் வேலெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லீப் வேலெட்னு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ வேல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேபிளில் ஒரு 10 ஃபேபிளை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மறுபடியும் அந்த வேலட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி ஸ்டேக் பண்ணிக்குவோம் அப்படின்னு. நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இது ஏதோ எரர் வந்திருக்கு. பட் ஆனால் நம்மளுடைய ஸ்டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்டேக் அப்படின்னு போட்டு 10 ஃபேபிள் டோக்கனை வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து அந்த ஃபேபிள் டாஸ்க்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. அந்த 10 ஃபேபிளை ஸ்டேக் பண்ணதோட நமக்கு வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இது அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க சரிங்களா. ஸோ இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேபிள் இவங்களே ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேரோ ஸ்வாப்பு, பிளாக்டு இவங்க எல்லோரையும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ட்விட்டர் யூசர் நேமை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இந்த டாஸ்க்கையும் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கோ ஃபுல்லாக முடிஞ்சுது சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 7லேருந்து 11வது டாஸ்க் வரை பார்த்துருக்கோம். 6வது டாஸ்க் இப்போதைக்கு நம்மளால் முடிக்க முடியாது. பட் ஒரு வேளை முடிக்கிற மாதிரி வந்து அப்படின்னா நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. ஸோ எனக்கு எக்ஸாம்ஸ் அடுத்து ஆரம்பிச்சிடும். ஸோ நான் கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆகிறேன். ஸோ நீங்கள் அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம வந்து இன்னும் அடுத்து நம்ம எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு வந்தோடனே நம்ம பயங்கரமாக ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் 10 அக்கௌண்ட் 20 அக்கௌண்ட் நமக்கு வந்து ஜிகே சிங்க்கு லேயர் 0 ஏர்ட்ராப் இது எல்லாமே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு என்னுடைய எக்ஸாம்ஸுக்காண்டி. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா. நல்லதே நடக்கும். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.